PRS தமிழ் கிரியேஷன் பி. ராஜசேகரன் BDCE டாலி ERP 9 தொகுத்து வழங்கும் பண மதிப்பு உயர்ச்சி ரீவேல்யூவேஷன். பண மதிப்பு உயர்ச்சி பற்றிய சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சியாகும். பண மதிப்பு உயர்ச்சி என்பது மத்திய வங்கியின் வெளிப்படையான நடவடிக்கைகளால் உள்நாட்டு பணத்தின் அந்நிய செலாவணி மதிப்பு உயர்வது. பண மதிப்பு உயர்ச்சி எனப்படும் ரீவேல்யூவேஷன் பற்றிய சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சியாக இது ஒளிபரப்பப்படுகிறது. பண நோட்டு தேய்மானம், டிப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி, தேவை மற்றும் விநியோகம் ஆகிய சந்தை காரணிகளால் உள்நாட்டு பணத்தின் அந்நிய செலாவணி குறைவது பண நோட்டு தேய்மானமாகும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் வினாக்களுக்கு பதில் எழுத ஏதுவாக மாணவ மாணவிகளின் நலன் கருதி இது ஒளிபரப்பப்படுகிறது. பண நோட்டு உயர்மானம், அப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி, தேவை மற்றும் விநியோகம் ஆகிய சந்தை காரணிகளால் உள்நாட்டு பணத்தின் அந்நிய செலாவணி மதிப்பு உயர்வது பண நோட்டு உயர்மானமாகும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் உங்கள் PRS தமிழ் கிரியேஷன் பி. ராஜசேகரன். பண நோட்டு புழக்க நீக்கம், டிமானிட்டைசேஷன், புழக்கத்தில் இருக்கும் குறிப்பிட்டுள்ள மதிப்புள்ள பணத்தை புழக்கத்திலிருந்து நீக்குவது புழக்க நீக்கம். PRS தமிழ் கிரியேஷன் பி. ராஜசேகரன் BDCE டாலி ERP 9 தொகுத்து வழங்கும் ரீவேல்யூவேஷன் பற்றிய சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சியாகும். 1978 கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக நீக்கப்பட்ட பணத்தின் மதிப்பு ரூபாய் 1000. உங்கள் PRS தமிழ் கிரியேஷனில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து மாணவ மாணவிகள் பயன்பெற வேண்டுகிறேன். குவிப்பு டம்பிங். வெளிநாட்டு சந்தையில் வாங்கிய விலையை விட குறைவாக விற்பதற்கு குவிப்பு எனப்படும். இது PRS தமிழ் கிரியேஷனின் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சியாகும். BOT வர்த்தக சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். கண்ணுக்கு தெரியும் ஏற்றுமதிக்கும் விசிபிள் எக்ஸ்போர்ட், கண்ணுக்கு தெரியும் இறக்குமதிக்கும்
விசிபிள் இம்போர்ட்ஸ் உள்ள வேறுபாடு வர்த்தக சமநிலையாகும். ரீவேல்யூவேஷன் பண மதிப்பு உயர்ச்சி பற்றிய சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சியாக இது ஒளிபரப்பப்படுகிறது. BOP வர்த்தக இருப்பு நிலை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் மொத்த ஏற்றுமதிக்கும் மொத்த இறக்குமதிக்கும் உள்ள வேறுபாடே வர்த்தக இருப்பு நிலை. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டுகிறேன். வணக்கம்.